வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இஸ்லாமியர்களுக்கு ரமலான் நோன்புக்காக மாமல்லபுரத்துல ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்த அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில தலைவர் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே போல சும்மா போய் பேருக்குன்னு கலந்துக்காம காலையில இருந்து அவரும் கூட நோன்பு இருந்து சாயங்காலம் அவங்க கூட சேர்ந்து அவர் நோன்பை துறந்தார். இது இந்த வருஷம் மட்டும் நடக்கல. போன வருஷமும் இதே போல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நோன்பு இருந்து தன்னோட நோன்பை இஸ்லாமிய நண்பர்களோட துறந்தார். அங்க ஒரு விஷயத்த அவர் சொன்னார். பழைய வீடியோஸ் பாக்குற நண்பர்களுக்கு இது நல்லாவே தெரியும். நம்ம சொல்ற விஷயங்கள் அத்தனையும் தலைவர் விஜய் அவர்கள் பேச்சோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு அவரு ரொம்ப தெளிவா கிளியர் கட்டா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய தவறான அவதூறுகள் பரப்பப்படுது, வதந்திகள் பரப்பப்படுது. நம்ம எந்த கட்சி கூடயும் கூட்டணி வச்சுக்கல. சோ மத சார்பற்ற கட்சி நம்ம சொன்னப்புறம் போய் அந்த என்டிஏ கட்சியோட எப்படி கூட்டணி வைப்போன்றத ரொம்ப தெளிவா அழகா சொல்லியிருந்தார். இதைத்தான் நம்ம ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். தலைவர் விஜய் அவர்கள் எப்போ கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாரோ சோ அந்த இடத்துல போய் சேர மாட்டாரு, எழுதி வச்சுக்கோங்க நம்ம சொன்னோம். அந்த நிலைப்பாட தலைவர் விஜய் அவர்கள் என்னைக்குமே மாற்ற மாட்டார். அவர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா சும்மா யோசிக்காம பேசுற விஷயம் கிடையாது. நம்மளை சுத்தி சில மக்கள் இருப்பாங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போற மக்களுக்கு நடுவுல ஒருத்தர் 2 பேர் வந்து இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் தப்பா நடக்குது, இது கரெக்ட் பண்றதுக்கு ஏன் இங்க வந்து ப்ராப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல, ஏன் அரசு இதை சரிப்படுத்தல அப்படின்னு கேள்வி கேட்கிற 1-2 நபர்கள் நம்மளை சுத்தி எங்கேயுமே இருப்பாங்க. நீங்க ஆபீஸா இருந்தாலும் கவனிங்க, வீடா இருந்தாலும் கவனிங்க, தெருவா இருந்தாலும் கவனிங்க. உங்களை சுத்தி அந்த மாதிரி நபர்கள் பல பேரை நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி சமூக அக்கறையுள்ள நபர்கள் தான் அரசியல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரணும்னு ஆசைப்படுவாங்க, நல்ல அரசியலை கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இத்தனை நாளா வந்து நமக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. அரசியல்னா சாக்கடை அப்படின்னு ஒரு இது கிளியரா ஓபன் பண்ணிட்டு அங்க போனா நம்மளும் அசிக்கப்பட்டுருவோம் அப்படின்னு ஒரு முத்திர குத்துற அளவுக்கு நம்மளை தள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா எப்ப தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் உங்களுக்காக வரேன் அப்படின்னு தன்னுடைய அத்தனை இன்பங்களையும் தன்னுடைய அத்தனை சுகங்களையும் துறந்து வந்து நிக்கிறேன்னு சொல்லும் போது அப்போ நமக்காக ஒருத்தர் வந்து நிக்கிறாருன்ற ஒரு தைரியம் மக்களுக்கு வருது இல்ல. அப்படி ஒரு தலைவன் ஒரு எழுச்சியோட வந்து நிக்கும் போது அவங்க பின்னாடி மக்கள் எல்லாம் அப்பா நம்ம எதிர்பார்த்தது நடக்க போகுது, இப்படிப்பட்ட தலைவன் தான் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதோட எழுச்சியோட முதற்கட்டம் தான் இந்த அதாவது போர்ஸ்ஃபுல்லான அந்த மக்கள் எழுச்சி. இதுதான் இப்ப தமிழக கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம். இதை வந்து ரொம்ப கேவலமா சித்தரிச்சுக்கிட்டு இருக்கிற தொண்டர்கள் அசிங்கப்படுத்திக்கிட்டு யாரெல்லாம் வந்து நல்லது பண்ணணும் உள்ள வராங்களோ அவங்களுக்கு ஒரு முத்திரையை குத்திட்டு, என்னோட வீடியோல கூட நீங்க போய் பாருங்க, நம்ம தமிழக கட்சி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பேசுறோம்னா 1-2 கட்சிகள் இந்த கட்சிகள்ல இருப்பாங்க இல்லையா, அந்த கட்சிக்காரர்கள் தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நம்மளை பேச விடாம செய்யறதுக்கு எந்த வார்த்தையை சொன்னா நமக்கு வலிப்போம், நம்ம இதுக்கப்புறம் வரமாட்டோம் அப்படின்னு நினைச்சு சொல்லி பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல, தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே சிங்க பெண்களாக தான் இருக்காங்க. எந்த விஷயத்த தாங்கணும், எந்த விஷயம் வந்தா திருப்பி கொடுக்கணும்ன்ற அளவுக்கு தெளிவோட இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த ஒரு பூம் என்ன கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா, இத்தனை நாள் இல்லாத டாக், நல்லா கவனிச்சுக்கோங்க, இத்தனை நாள் இல்லாத டாக், ஜனநாயகன் படம் வந்து தணிக்கை குழு வந்து பார்க்க போறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு நைட்டே தணிக்கை குழு பார்த்து முடிச்சிருச்சு, இதுல சில அரசியல் வசனங்கள்லாம் இருக்கு, இதை தேர்தல் குழு பார்த்து நிர்ணயிச்சு அவங்களுடைய முடிவை சொல்லட்டும் அப்படின்னு தேர்தல் குழு கிட்ட கொடுத்துட்டாங்க. நமக்கு இருக்கிறது ரொம்ப குரூஷியலான டைம், ரொம்ப குறுகிய காலம், 25 நாட்கள் கிட்டத்தட்டன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த டைம்ல நம்ம இதை பத்தி யோசிக்க கூட நமக்கு நேரம் இல்ல. ஆனா நம்மள எதை யோசிக்க வைக்கிறாங்கன்றத கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிற நேரத்துல கண்டிப்பா அதை நம்ம கொண்டாடுவோம், ஒரு துளி கூட அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோல், மெயின் கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷனோட வேலை தான். இந்த பிரச்சாரங்கள் எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு வீடுகளுக்கும், ஒரு வீடு கூட விடக்கூடாது, அந்த அளவுக்கு எல்லா வீட்லயும் தலைவர் விஜய் அவர்கள் போய் சேர்ந்திருக்கணும். அதுதான் நம்மளுடைய முக்கிய பணியா இருக்கணும். அடுத்தது நம்ம இந்த ரஜினி அவர்களுடைய டாபிக் பேசியிருந்தோம். ஊடகங்கள்ல சில பேர் தரம் தாழ்ந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. தரம் தாழ்ந்து பேசுறதுன்றதுக்கு ஒரு மீனிங் இருக்கும்ல. அவர் எங்கேயுமே ஒரு சின்ன மரியாதை குறைவாவோ எதுவுமே தரம் தாழ்ந்து ரஜினிகாந்த் அவர்களை பேசவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைகள் எப்படி ஆதவ அர்ஜுனா மேல வைக்கப்படுது? இதுவும் கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அஜெண்டா பிக்சிங் தான். ஆனா தரம் தாழ்ந்து பேசின நபர்கள் பல பேர் இருக்காங்க நம்ம ஹிஸ்டரியில. அவங்க எல்லாம் இன்னமும் வெக்கம் இல்லாம தலைவர் விஜய் அவர்களை பத்தி மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தரம் தாழ்ந்த சில ஊடகவியலாளர்கள் அவங்க ஊடகங்கள்ல தரம் தாழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களதுதான் தரம் தாழ்ந்த விஷயங்கள். ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினதுல ஒரு துளி கூட தரம் தாழ்ந்து கிடையாது. அடுத்து மக்களோட சில கருத்தை நான் படிச்சேன். அவரு வந்து நடிகர் தானே, அவர் எதுக்கு வந்து கருத்து சொல்லணும், அவர் எதுக்கு வந்து மக்கள் விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆகணும், அவர் பொலிட்டீஷியன் கிடையாது, அவர் ஒரு ஆக்டர்னு மென்ஷன் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அரசியல் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரணும்ன்றதுதான் அவனுக்கு அந்த கடமை இருக்கு.
ஒரு உழைப்பாளி, தினக்கூலி யாரா இருந்தாலும் அவங்களுக்கே அந்த பொறுப்பு இருக்கும்போது அவ்வளவு பெரிய உச்சபட்ச நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மக்களின் வரிப்பணம், மக்களின் உழைப்பு, அந்த காசுதான் அவங்களுக்கு டிக்கெட்டா கொடுத்து நம்ம படம் பார்க்கணும். அப்போ அவருக்கு இந்த நாட்டு மேல அக்கறை இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அவர் பதில் சொல்லணுமா, சொல்லக்கூடாதா? இது அவருடைய விருப்பமா இருக்கலாம். என்னுடைய விருப்பம் நான் சொல்லுவேன், சொல்ல மாட்டேன். அது அவருடைய விருப்பம், சொல்வதும் சொல்லாததும். ஆனா கருத்து சொல்லும் போது எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுங்க. இல்லையா, கருத்தே சொல்லாதீங்க, எல்லாத்தையும் ஒமிட் பண்ணுங்க. நான் மக்கள் அக்கறையில நலன் கொண்டவன் அப்படின்னும் போது எல்லா விஷயத்திலயும் நலன் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த மக்கள் நலன் பத்தி கவலை இருக்கணும். அந்த அந்த ஒரு முக்கிய காரணமும் கூட நான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆதரிக்கிறது. எனக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய மரியாதை வந்துருச்சு. அவர் எப்போ அரசியலுக்குள்ள வரேன்னு சொன்னாரோ அன்னையில இருந்து அவரை நான் ஒரு நடிகர் அப்படின்னும் போது சாதாரணமா நம்ம விஜய் வராப்பா, விஜய் நடிச்சதை பாத்தியாப்பான்னு பொறுமையில பேசுறதுல தாண்டி அவர் அரசியல்ல வராருன்னு சொன்னப்புறம் அவர் மேல தனிப்பட்ட மரியாதை வச்சு தலைவர் விஜய் அவர்கள் தான் நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வரைக்கும். இது அவருக்கு இப்ப இருக்கிற மக்கள், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கொடுக்கிற மரியாதை. இந்த மாதிரி மனிதர்கள் வரணும், நல்லது பண்ண நினைக்கணும் அரசியல்ல. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பொறுப்புணர்ச்சி அதிகமா இருக்கு. இப்ப இருக்கிறவங்க ஆனா ஆளும் அரசு கையில போயிட்டு திரு அமீரோ, பார்த்திபனோ, நாசரோ, இந்த சமுத்திரக்கனியோ இவங்க அவங்கவுங்க சொந்த கருத்துக்களை பொது வெளியில வைக்கிறாங்க பாத்தீங்களா? இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பாடங்கள் போய் சேரணும், இந்த மாதிரி செய்திகள் போய் சேரணும். இப்போ தற்சமயம் நடந்த விஷயம் என்னது அப்படி பாத்தீங்கன்னா, 2 பெண்களுடைய விஷயம். ஒரு பெண் மூஞ்சில ஆசிட் அடிச்சுட்டான் ஒருத்தன். தன் கணவனே ஆசிட் அடிச்சு அந்த பெண்ணுக்கு கண் பார்வை போயிடுச்சு. அவ்வளவு வன்கொடுமை பண்ணிருக்கான். இன்னொரு பெண்மணிக்கு ஒருத்தன் உள்ள வச்சு அந்த அடி அடிக்கிறான். நான் உன்னை அடிச்சு இப்படிதான் அடிப்பேன், அந்த பெண்ணுக்கு நடந்த மாதிரி உனக்கு ஆசிட ஊத்துவேன்னு ஒருத்தன் சொல்லி இது பண்றான். எங்க போயிட்டு இருக்கு நம்மளுடைய நாடு? அந்த பெண்மணி சொல்றாங்க, அந்த கண் பார்வை போன பெண்மணி சொல்றாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எங்களை சமாதானப்படுத்தி போய் வாழுன்னு சொல்றாங்க. அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட் ப்ராப்பரா எடுத்து அவர் மேல ஆக்ஷன் எடுத்திருந்தா இப்ப அந்த பெண்ணுக்கு கண் பார்வை இருந்திருக்குமோ? சின்ன குழந்தைய வச்சுட்டு இதுக்கப்புறம் அந்த பெண்மணி எப்படி காலம் நடத்துவாங்க? இதுதான் நம்மளுடைய தற்போதைய திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு ஒரு ஆடு வேற வருது, போய் படிடா, படிப்பு முக்கியம் அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்டுட்டு தான் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்றோம். என்னடா சாப்பிட்டுட்டு தான் போய் படிப்பேன்? ஒரு மனிதன் ஒருத்தரா சொல்றான், சாப்பிட்டுட்டு தான் போய் சாப்பிட்டுட்டு தான் போய் படிப்பேன்றான். அப்படின்னு போய் பார்த்தா அவருக்கு காலை உணவு திட்டம் வருதாமா. அத அங்க இருக்கிற டீச்சர் அவங்க சொல்றாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் படிக்க போங்க அப்படின்றாங்க. அந்த பிள்ளையும் நான் சாப்பிட்டுட்டு தான் படிப்பேன் அப்படின்னு சாப்பிட்டு தெம்பா படிக்கிறாங்களாமா. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த சாப்பாட அந்த இடத்துல எங்கெல்லாம் தமிழ்நாட்டுல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களோ அந்த இடத்துல எல்லா அரசு அதிகாரிகள் முதல்ல அவங்க கூட உட்காந்து சாப்பிட சொல்லுங்க. அந்த சாப்பாட்டுல பள்ளி விழுந்ததுன்னு சொல்லி 40ல இருந்து 44 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்கள பத்தி ஏதாவது பேச்சு வந்துச்சா? சத்துணவு துறையில வேலை பாக்குறவங்கள அவங்க இடைநீக்கம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. தயவு செய்து இதை அமல்படுத்த சொல்லுங்க. இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, நம்ம ஆட்சி எவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கு, ஆனா நம்ம மேல அவதூறுகளையும் ஆபாச பேச்சுக்களையும் ஏவி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. எனக்கு அது கேட்கும்போது சிரிப்பா வந்தது. அந்த அவதூறு ஆபாச விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அவங்க கட்சியில இருக்கிற பல பேர் ஞாபகம் வந்தாங்க. ஆனா அவங்கள பத்தி எல்லாம் தெரியாது திமுக இருக்கவங்களுக்கு. தமிழக மக்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் அரசியலுக்கு வரான்னு சொன்னதும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய, தன்னுடைய பொது வாழ்க்கைய, சாப்பிடுற சாப்பாட, எடுத்துக்கிற தண்ணிய விட்டா இன்னும் கொஞ்ச நாள் அவர் போடுற பேண்ட் சட்டை முதற்கொண்டு அவர் மேல அவதூறு பரப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்பதானே அஸ்திரம் ஏறி விட்டாங்க ரீசெண்டா, அடுத்து இன்னமும் வரும், ஒரு நாள் ஒரு அவதூறு வரும். அதனால எல்லாத்தையும் பொறுத்து எல்லா அஸ்திரங்களையும் வாங்கி அப்படியே திருப்பி பெரிய பிரம்மாஸ்திரமா நம்ம திருப்பி அடிக்கணும். ஒரு இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா அருண்ராஜ் அவர்கள் பாத்திரங்கள் வச்சிருக்காரு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு. எவ்வளவு ஒரு ஃபேக்கான நியூஸ் இந்த சில ஊடகங்கள் பரப்புது தெரியுமா? அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா கம்ப்ளைண்ட் இன்னத்துக்கு ரெஜிஸ்டர் ஆகி அவர் என்னன்னு கேட்டிருப்பாங்களா இல்லையா? எப்படி இவ்வளவு ஈஸியா கேஷுவலா சொல்றீங்க? அது அருண்ராஜ் அவர்கள் தான் செஞ்சாங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? தமிழக வெற்றி கழகத்துல எழுதி வச்சுக்கோங்க, தமிழக வெற்றி கழகத்துல யாருமே இங்க காசை கொடுக்க கூடாது. இதுதான் தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சு. அந்த பேச்சுக்கு கட்டுப்பட்டுதான் இங்க இருக்கிறவங்க செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது பாத்திரம் கொடுத்தாங்கன்னு ஒரு ஃபேக் நியூஸை பரப்புறாங்க பாத்தீங்களா இந்த ஒரு சில ஊடகங்கள். முதல்ல உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு தானே பரப்பணும். ஆனா இதே ஊடகங்கள் போகக்கூடிய இடம் பல இருக்கு. இப்ப திமுக அதிமுக இறக்கி விட்டுருக்காங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம். பாத்திரமா பணமா இறங்கிருச்சு. நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதுதான், கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கோங்க, அதெல்லாம் உங்களுதுதான். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க, ஒரு வீட்டுக்கே தேவையான சாமான் கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க. ஆனா தயவு செய்து யோசிங்க, உங்களுடைய லைஃப் இன்னொரு இந்த 5 வருஷத்துக்கு எப்படி இருக்கணும்? உங்கள் வீட்டுல பெண் பிள்ளை இருக்காங்க, பெண்மணிகள் இருக்காங்க, வயதான பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை இந்த 5 வருஷத்துக்கு எப்படி இருக்கணும்? ஆண் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்க போதை இந்த மாதிரி தடம் மாறாம இந்த 5 வருஷம் எப்படி பத்திரமா பாதுகாக்கணும்?
இதுக்கு நீங்க யோசிச்சு முடிவெடுத்து ஓட் போடுங்க. தயவு செய்து தப்பா நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷம் ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு அவலம் வெளியே வரும். தின நியூஸா வந்துட்டு இருக்கும். அதுக்கு நம்ம தீனி போட்ட மாதிரி ஆகிடக்கூடாது. தயவு செய்து யோசிச்சுக்கோங்க. மாற்றத்தை விரும்பும் விசில் சின்னத்தில் வாக்களிப்போம். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.